இந்த வீடியோல மாருதி 800க்கு ஒரு நல்ல ஒரு JBLல ஒரு ஆடியோ செட்டப் பண்ண போறோம். என்னென்ன பண்ண போறோம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்க. கார் அக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியரும் பண்ணிட்டு இருக்கோம். உங்க காருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ப்ராடக்ட் வேணும்னாலும் கொரியரும் பண்ணிட்டு இருக்கோம். ஓல்ட் இஸ் கோல்டு மாதிரி பழைய வண்டி ஒரிஜினாலிட்டி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே இருக்கு புது வண்டி. இப்போ வரைக்கும் ஆடியோ ஃபிட் பண்ணல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ண போறோம். இந்த காரில் செலிபிரிட்டி 150ங்கிற செட்டு தான், நம்ம பிடி செட்டு தான் இந்த காரில் ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நார்மலாக ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு அன்பிராண்டட் செட்டு போடுறதுக்கு ஒரு பட்ஜெட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் பிராண்டாகவும் இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும்னா நீங்கள் தாராளமாக JBL ட்ரை பண்ணலாம். என்னென்ன ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆடியோ வந்து JBLல போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டில் வந்து 2 ஸ்பீக்கர் போடணும். அந்த 2 ஸ்பீக்கருமே வந்து நம்ம பைனியரில் வந்து போட்டலாம் அப்படின்ட்டு பைனியரில் ஓகே பண்ணிட்டோம். பேக்கில் கஸ்டமர் வந்து கொஞ்சம் பேஸாக வேணும் அப்படின்னால பேக்கில் நம்ம பைனியர் ஓவல் போடாமல் JBL ஓவல் வந்து ஓகே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த 4 இன்ச்சு தான் இந்த காருக்கு வந்து மாட்ட முடியும். 800 பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு தான் சப்போர்ட் பண்ணும். 6 இன்ச்சு மாட்டணும் அப்படின்னா கட் பண்ணி நம்ம ஆல்ட்ரு பண்ணி மாட்டுற மாதிரி இருக்கும். டோர் பேடில் வேணால் நம்ம ரிங்கு வச்செல்லாம் மாட்டிக்கலாம். கஸ்டமர் வந்து டோர் பேடில் வேண்டாம், டேஷ்போர்டில் ஃபிட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம 4 இன்ச்சு ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா ஓவலில் வந்து JBLல வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுவும் வந்து நம்ம பாக்ஸு போட்டு ஃபிட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பேஸ் அதிகமாக வேணுங்கிறனால பாக்ஸு போட்டு ஃபிட் பண்ணுறோம். JBL ஓவல் பார்த்தீங்கன்னா பைனியரை விட கொஞ்சம் அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நம்ம ஃபிட் பண்ணுறோம். டியூட்டர் வந்து ஒன்று நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இந்த காருக்கு. இந்த மாருதி காரு பழைய வண்டியாக இருந்தாலும் கஸ்டமர் இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு ஆடியோவும் ஃபிட் பண்ணாமல் பாட்டே கேட்காம தான் ட்ரைவ் பண்ணி இருந்திருக்காரு. இப்போ தான் ஒரு ஆடியோ செட்டப் பண்ணுறோம், கொஞ்சம் நல்லதாகவே பண்ணிடுவோம், அன்பிராண்டட் எதுவும் வேண்டாம், கொஞ்சம் குவாலிட்டியாகவே பிராண்டடாகவே போட்டுருவோன்ட்டு பிராண்டடாக போட்டார். எப்படி இருக்குது அப்படின்னு அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.9ல் வந்து JBL ஓவல், இதில் நிறைய சீரீஸ் இருக்குது. எல்லா ஸ்பீக்கர்லேயுமே வந்து நிறைய சீரீஸ் இருக்குது உங்களுக்கு. நம்ம ஆடியோன்னு எடுத்துகிட்டா எல்லா பிராண்டு எல்லா குவாலிட்டியிலுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எல்லா பிராண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பீக்கரும் எல்லா பிராண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். பைனியர், JBL, இன்ஃபினிட்டி, மாரல், ஃபோக்கல், JL, என்ன பிராண்டு உங்களுக்கு வேணும், உங்களுக்கு ஃபேவரட்டான பிடிச்ச பிராண்டு என்ன வேணுனாலும் அதை நம்ம கொடுத்துடலாம். இதில் ஃபிட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒயரிங் போட்டு JBL தான் ஃபிட் பண்ணுறோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் போட்டு தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த வண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து சிங்கிள் இருந்தால் போட்டிருக்கோம், ஆண்ட்ராய்டு எல்லாம் போடலை. இவ்வளோ நாள் பாட்டு கேட்காம இப்போ வந்து கஸ்டமர் போட்டிருக்காரு. அதுவே ஒரு நல்ல ஒரு ஆடியோ செட்டப்பு, கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. பேக்கில் வந்து நம்ம பாக்ஸ் போட்டு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஒரிஜினாலிட்டி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக பாக்ஸ் போட்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். அவுட்புட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நான் பாட்டு போட்டு காட்டுறேன், எந்த அளவுக்கு அதோடைய அவுட்புட் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கார் அக்சசரிஸ் எல்லாமே நம்ம ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியம் பேக் சைடு கிரே டவுனில் இருக்குது. நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறீங்கன்னா கொரியர் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.